கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரம் 19வது வசனம். The book of Deuteronomy chapter 26 verse 19 நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ என் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். ஆமென். தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், நீ சிறந்திருப்பாய், உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? நம்ம சிறந்திருக்கும்படி அவர் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது இந்த வசனத்திலிருந்து நாம் சிறப்பான வாழ்க்கை, சிறந்திருக்கிற அனுபவங்கள் தியானிக்க முடியும். குறிப்பாக இங்கே இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறதன்படி, இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தை முழுமையாய் நாம் படித்தால் சிறந்திருப்பது அப்படி என்பது, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறந்திருக்கும்படி ஆண்டவர் அதை செய்வதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சிறந்திருக்கும்படி நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருக்கும் அவர் செய்வாரா? சிறந்திருக்கும்படி அவர் செய்வேன் அப்படின்னு நம்ம சொன்னதை விசுவாசித்ததுனால நமக்கு நடக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான், சரிதான். அவர் சிறந்திருக்கும்படி செய்வார் என்று நம்ம விசுவாசித்ததுனால நம்ம சிறந்திருப்போம் அப்படி என்பது உண்மை அல்ல. விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்த, தேவன் அவரை மரித்தோர்ந்து உயிரிழப்பினான் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அவை ரட்சிப்புக்கு நாம் விசுவாசிக்கணும், ரட்சிப்புக்கு நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அப்படியே அவர் சிறந்து இருப்பார்கள் அப்படி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய கரியமும் உண்டு. அப்படி என்றால் அவர் சொன்னதற்கு அர்த்தம் என்ன? அவருக்கு இங்கே என்ன வேலை? அப்போ நம்ம சிறந்திருக்கும்படியா என்ன செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாமே அப்படின்னு சொன்னால், இல்லை, அவரால் அன்றி நாம் சிறந்திருக்க முடியாது. அவர்தான் நம்மை சிறந்திருக்க செய்கிறவர். ஆனால் அவர் என்ன எல்லாம் நம்மை சொல்லுகிறாரோ அவைகளை செய்தால் நாம் சிறந்து இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியல இல்லையா? அவர் சொல்லுகிறவைகளை, அதுக்கு ஒரு ஆதாரமாக இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 28:1. உபாகம் 28:1. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் மேன்மையாக வைப்பார் என்றால் சிறந்திருக்கும்படி செய்வார். அவர் மேன்மையாக வைப்பார், சிறந்திருக்கும்படி செய்வார், உயர்ந்திருக்கும்படி செய்வார். ஆனால் என்ன செய்ய வேண்டும்? இன்று நான் உனக்கு விதிக்கிற என்று அன்றைக்கு தேவன் விதித்த கற்பனைகள். இன்று என்று சொன்னால் அன்றைக்கு மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விதிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, சகல மனுஷருக்கும் விதிக்கப்பட்டதான கட்டளைகள். தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய. அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அப்படியே கடகடன் வாசிச்சுட்டு போயிடுவோம். நம்ம கவனிக்கணும், உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய. அப்போ உன் தேவனாய் கர்த்தர் விதிக்கிற கட்டளைகளின்படி எல்லாம் என்று சொல்லும் பொழுது, முதலாவது என்ன என்று உனக்கு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ். அடுத்தது 2வது கற்பனை விக்கிரக ஆராதனை. அதுக்கு பிறகு 3வது கற்பனை என்ன? தேவனாய் கர்த்தர் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4வது கற்பனை ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5வது கற்பனை உன் தகப்பனையும் தாயையும்
கனம் பண்ணுவாயாக. அப்போ இவ்வளவும் இங்கே என்ன செய்யாதிருப்பாயாக, செய்வாயாக என்று 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்பு என்ன சொல்லப்பட்ட, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் எச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகள் அந்த யாத்திராகமும் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த 10 கட்டளைகளையும் நம்ம வீட்டில் எழுதி போடணும். எல்லா வீட்லையும் 10 கட்டளைகளை எழுதி போடணும். எத்தனை வீட்டில் எழுதி எங்கேயாவது கிடைக்கும்? கடையில் போனால் 10 கட்டளைகள் போர்டு கிடைக்கும். அதை வாங்கி நம்ம மாட்டணும். இயேசுநாதர் ஃபோட்டோ வைக்க வேண்டாம். என்ன இவர் கிறிஸ்தவனா, இவர் இயேசு கிறிஸ்து ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதில் தானே இங்கே கட்டளையில் சொல்லியிருக்கு. என்ன, எந்த சொரூபத்தை ஆகிலும், சொரூபம் என்றால் படம், சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். அப்படி நம்ம ஃபோட்டோவை, இயேசு கிறிஸ்து ஃபோட்டோவையோ இல்லை நம்ம ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய சிலையோ வைத்து வணங்கினால் அர்த்தம் என்ன? உங்க அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது யாராவது சிலை வச்சிருக்கீங்களா? சிலை வைப்பீங்களா? போட்டோ போட்டு சிலரெல்லாம் மாலை போடுவார்கள். போட்டோ போட்டு மாலை போடுவாங்க. சிலர் மெழுகுத்திரியும் கொடுத்து வைப்பாங்க. யாருக்கு? செத்தவங்களுக்கு. செத்து போன பிற்பாடு தான் அந்த போட்டோ வச்சு என்ன செய்வாங்க? மாலை போடுவாங்க. செத்து போன பிற்பாடு 1 மாசத்துக்கு அங்கே என்ன செய்வாங்க? ஒரு மூலையில் இல்லை நடு வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. செத்து போனவங்க ஃபோட்டோ வச்சு ஒரு மாலை போட்டிருப்பாங்க. அர்த்தம் என்னன்னா, அவர் செத்துட்டார்னு அர்த்தம், அவங்க செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். சிலை வச்சாலே செத்தவங்களுக்கு தான் சிலை வைப்பாங்க. உயிரோடு இருக்கவங்க சாதாரணமாக சிலை வைக்க மாட்டாங்க. அதனால நம்ம இந்த ஃபோட்டோட்டோலாம் வைக்க வேண்டிய தேவையில்லை. நம்ம வீட்டில் சிலையும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வைக்கக்கூடாது. அதை கட்டாயமாக நான் கண்டிப்பாக கை கொள்ள வேணும். விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டவைகளை நம்ம புசிக்கவும் கூடாது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கவும் கூடாது. அது புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் விக்கிரகங்கள் சம்பந்தமாக என்னெல்லாம் செய்யக்கூடாது. மொட்டை, செத்து போனவனுக்காக மொட்டை அடிக்கக்கூடாது. தாடியை சிரைத்து கொள்ளக்கூடாது. எங்கேயாவது உங்களுடைய சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் தான் அதுக்கு என்ன செய்யணும்? கர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை தலை மொட்டை அடிக்கணும், நீ அதை செய்யணும்னு சொன்னால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒதுங்க. எங்கள் ஒரு பிரதர் இருக்காங்க, அதை செஞ்சதாக சாட்சி சொன்னாங்க ஒரு முறை. எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம், கோபம் இப்படிலாம் வரும். ஆனாலும் நாம் விக்கிரகங்களை குறித்த காரியத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விலகி இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. யாரும் விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. செத்து போன பிற்பாடு அவர்கள் சொல்லுவாங்க, நான் கோடி போடுறேன், நீ கோடி போடு, பேங்கில் போடுன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்தவன் மிரயத்தில் போட்டு என்ன கோடி, அது நீ பேங்கில் போடு அப்படின்னு சொல்லவே தவிர செத்தவன் மேலே என்னத்தை நீ கோடி போடுறது? ஆகவே அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பாஸ்டர் நீங்கள் வாங்க ஜெபம் பண்ணி நீங்கள் உங்களுடைய என்ன செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு நீங்கள் போங்க, நாங்கள் அதுக்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லும் பொழுது பிரதானமாக அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் ஒரே ஒரு, அதாவது பிரதானமாக எல்லாமே பிரதானமானதான், எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். ஆனால் விக்கிரகத்தை குறித்தவர் மிகவும் கண்டிப்பானவராக இருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் அந்த 20ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான். எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து, எரிச்சல் அப்படின்னா அவர் ரொம்ப கோபம், எரிச்சல். பிடிக்கவே பிடிக்காத காரியம் என்னன்னா விக்கிரக ஆராதனை. அவரை போல உண்டாக்குனாலும் சரி, அவரை போல உண்டாக்குவதற்கு அவருக்கு உருவம் இல்லவே இல்லை, அவர் உருவம் இல்லாதவர். அப்படி என்று சொன்னால் ஏற்கனவே கடவுளை பற்றி அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும் பொழுது அவர் காற்றை போல இருப்பார். இல்லை, அவர் எப்படி இருப்பார்?
அவர் மின்சாரத்தை போல இருப்பார், ஏதோ ஒரு சக்தி. உயிர் இல்லாதவர் அல்ல, அவர் ஜீவன் உள்ளவர் என்று சொன்னால் செயலாற்றுகிற தேவன். அப்படின்னா உணர்ச்சி உண்டு, சுபாவங்கள் உண்டு, அவருக்கு சிந்தனைகள் உண்டு. அப்படி என்று சொல்லும் பொழுது மூன்றாக அவரை பார்க்க வேண்டும். அவரிடத்தில் அவர் மூன்று நிலைகளிலே அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்று சொன்னால், அவர் திட்டமிடுகிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோம். அவர் திட்டமிடுகிறவர். நம்ம எடுத்துக்கொள்வோம், ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் நம்மளை ஒரு மூன்று தன்மைகள் இருக்கிறது. மூன்று விதமாக நம்ம என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். மூன்று விதமாக நம்ம செயல்படுகிறோம். நாம் ஜீவன் உள்ளவன் என்று சொல்லும்போது, உயிர் உள்ளவன் என்று சொல்லும் பொழுது நம்மிடத்துல மூன்று விஷயங்கள் உண்டு. ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள், எண்ணம், சிந்தனை, யோசனை, இது இல்லை என்றால் உயிர் இல்லை என்று அர்த்தம். செத்து போனவர்கிட்ட எழுப்பி, எப்பா நீ கொஞ்சம் இது யோசனை பண்ணி சொல்லு, நீ அடுத்த வருஷம் உன் பிளான் என்னன்னு அவன்கிட்ட போய் கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது, உயிர் இல்லை. நம்முடைய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சிந்தனை உள்ளவர், அவர் யோசனை உள்ளவர், அவர் சர்வ ஞானி. அவருடைய சர்வ ஞானத்தினாலே அவர் பூமியை படைத்தார், வானத்தை படைத்தார், மனுஷனை படைத்தார். நம்ம எல்லாம் இவ்வளவு அற்புதமாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். வானம் பூமியெல்லாம் இவ்வளவு அற்புதமாய் படைக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக அந்த தேவன் அவர் இவ்வளவு அருமையாக எல்லாவற்றையும் படைத்திருக்கிறாரே, அந்த தேவன் அவர் சிந்தனை இல்லாதவர் அல்ல, யோசனை இல்லாதவர் அல்ல. அவர் திட்டமிடுகிறவராய், ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு அவர் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அவரை போல நாமும் எண்ணங்களிலே சிறந்திருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலே சிறந்திருக்க வேண்டும், திட்டங்களிலே சிறந்திருக்க வேண்டும். அவர்கிட்ட கேட்கணும். அவர் யார்ட்டையும் கேட்டு திட்டமிட மாட்டார். எப்பா கொஞ்சம் ஆலோசனை சொல்லு, எப்படி நான் பிளான் பண்றது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்பாரா? கேட்க மாட்டார். அவரே புத்தி, அவரே ஞானம். அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் அப்படி அல்ல. நாம் திட்டமிட வேண்டும் என்றால் அநேக திட்டமிடுவதை பற்றி திட்டமிடுவதே இல்லை, திட்டமிடுவதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. போகிறது போல போகட்டும் அப்படி என்று கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிற இடத்துல தூங்கி எழும்பி அப்படி போய்கொண்டே இருக்கும் வாழ்க்கை. நோ பிளான், நத்திங். ஆனால் நாம் திட்டமிட வேண்டும், யோசிக்க வேண்டும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எதை செய்யலாம் அப்படி என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாய் அமைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் திட்டமிட வேண்டும், யோசிக்கணும். நம்ம யோசிக்காம போறதுக்கு நம்முடைய மண்டையை மறந்து போக செய்கிற காரியம் என்ன தெரியுமா? இந்த போன்ல, இந்த வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக்கு, இதையே ஒருத்தன் பார்த்து கொண்டு இருந்தா, சினிமாவே பார்த்து கொண்டிருந்தா அவனுக்கு வேற யோசனையே வராது. அவனுடைய மனது அமிதமாக அவன் சிந்திக்கிற திறன் குறைந்து போகும். இது உண்மை. வசனத்திலிருந்து நான் இந்த அதிகாரம் இந்த வசனத்தில் இருந்து நான் அப்படி சொல்லுகிறேன் என்றல்ல, இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது, நிரூபிக்கப்பட்ட உண்மை. அவங்க பிள்ளைகள் அதிகமாக சிறு வயதிலேயே இந்த போன் கையில கொடுத்து பார்த்துட்டு இருந்தா அந்த பிள்ளைகள் மன ரீதியாக அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரும். ஆனால் அப்படின்னாலே மனம் மிக மிக முக்கியமானது. நம்முடைய மனதை நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை சரியா கிளியராக, தெளிந்த புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. என்ன புத்தி? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேணும். சில ஆட்களுக்கு தெளிந்த புத்தியே இல்லை. அவங்க எங்க போகிறாங்கன்னு தெரியாது, என்ன செய்கிறாங்கன்னு தெரியாது, ஒரே குழப்பத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லாம ஒரு தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். எத்தனை பேர் எனக்கு தெளிந்த புத்தி வேணும்னு கேட்குறீங்க? கெட்டகுமாரன் ஒருத்தன் இருந்தான். அவன் கெட்டகுமாரன், இளையகுமாரன். ஒருவனுக்கு தகப்பனுக்கு 2 பேர். அதில் இளையகுமாரன் என்ன செய்தான், அவனுக்கு திடீர்னு புத்தி கெட்டு போயிடுச்சு. புத்தி கெட்டபடினால இவன் சொன்னான், நான் வீட்டை விட்டு போகிறேன்,
எனக்கு ஏற்கனவே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு கூட நான் ஜாலியாக ஊர் சுத்த வேண்டும், நான் உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இங்கே நான் எவ்வளவு நாள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பது என்று சொல்லி தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க விரும்பவில்லை. தகப்பனுடைய தாயுடைய புத்திமதிக்குள்ளே அவன் அடங்கி இருக்க விரும்பவில்லை. அவன் என்ன செய்ய விரும்பினான்? சுயாதீனமாக சுயமாக அவன் செயல்பட விரும்பினான். அவன் இஷ்டம் போல போக விரும்பினான். அப்படி போக தீர்மானித்தவன் போய் எல்லாம் அவன் வாழ்க்கையில நஷ்டமடைந்து கஷ்டமடைந்து கடைசியில வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தை இப்படி இருக்கு, புத்தி தெளிந்த போது. என்ன தெளிந்த போது? புத்தி தெளிந்த போது. கையில் வைத்து கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. என்னுடைய ஒரு உறவினர் சகோதரி, நெருங்கின உறவினர்ல ஒரு சகோதரி, கொஞ்சம் மூத்தவங்க தான். அவங்க ஃபோன் பண்ணி பேசினார்கள். அவர்கள் பேசும் பொழுது அவங்க குடும்ப பலரும் விசாரித்தேன். அதாவது என்னுடைய தாய் வழி சொந்தம், என்னுடைய அம்மாவோடு கூட பிறந்த பலர் உண்டு. அதுல 2 பேர் மட்டும், எங்க அம்மா குடும்பமும் என்னுடைய அம்மாவுக்கு தங்கச்சி அவங்க குடும்பமும் பரவாயில்லாம நல்லா இருக்கும். நாங்க இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்கோம். அவங்க எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுடைய அடுத்த கடைசி சகோதரி குடும்பம் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு இல்லைங்கிற நிலைமை இல்லை, குடியிருக்க வீடு இல்லைங்கிற நிலைமை இல்லை, நல்லா இருக்கிறாங்க, பரவாயில்ல. ஆனால் மீதி உள்ள யாருமே நல்லா இல்லை. மீதி உள்ள யாருமே நல்லா இல்லை. நல்லா இல்லை என்ற ஒரு காலத்தில் நன்றாக என்றால் ஆஹா ஓஹோ என்று இருந்தவர்கள். இப்படி இவ்வளவுதான் அப்படி கிடையாது, அவ்வளவு சிறப்பாக இருந்தவர்கள், சிறந்திருந்தவர்கள். அப்படி இருந்ததான அவர்கள் சொன்னாலும் ஊரே ஆச்சரியப்படும். அப்படி உங்களுடைய சொத்துக்கள் இருந்தது, வசதிகள் இருந்தது, வாய்ப்புகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த தலைமுறையில அவங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படுகிற கஷ்டங்களை பார்க்கும் பொழுது எந்த மனுஷனாலும் உதவி செய்ய, எத்தனை பேருக்கு யார் உதவி செய்ய முடியும்? உதவி செய்ய முடியாது. கஷ்டப்படுகிறார்கள். அவங்களுடைய மகளை பற்றி சொல்லும் போது கோவிட்ல புருஷன் இறந்து போயிட்டார். நல்லா தான் இருந்தாங்க 40 இயர்ஸ்ல. அவங்க மகள் மாஸ்டர் டிகிரி படித்திருக்கிறாள். ஆனால் சம்பளம் 11,000 ரூபா. சென்னையில் 11,000 ரூபா வச்சு எப்படி பழைக்க முடியும்? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லா காரியங்களையும் அவர்கள் சொல்லி புலம்பினார்கள். அப்போ நான் கேட்டேன், உங்கள் தம்பி ஒருத்தர் உண்டு, அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவருடைய தம்பி கேரளாவில் நல்ல வசதியாக இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அவருக்கு பல லாரிகள் உண்டு, ட்ரக்குகள், அதே போல் பல வாகனங்கள் இன்னும் அவருக்கு உபயோகப்படுறதுக்கு நல்ல விலை வந்த கார்கள் உண்டு, நல்ல வசதியான வீடு எல்லாம் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ஆகவே அவர் எப்படி உங்களுக்கு உதவியெல்லாம் செய்வாரா அப்படின்னு கேட்டேன். நல்ல உதவியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ அவரால் உதவி செய்ய முடியவில்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். எல்லாம் நன்றா இருந்தார். திடீர்னு சொல்லி அவருக்கு ஒரு யோசனை வந்தது. என்னன்னா, அவர் பெரிய பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து நல்ல ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர், அப்படி நல்ல வேலை நல்லா போயிட்டு நிறைய பேர் அவர் கீழே வேலை செஞ்சாங்க. வேலை செய்வதற்கு உபகரணங்கள் எல்லாம் இருந்தது, வேலை செய்வதற்கு ஆட்கள் நிறைய இருந்தாங்க. அவளை வச்சு நல்ல வேலைகளை சிறப்பாய் செய்து நல்ல பெயர் வாங்கின ஒரு ஒரு கட்டிட கலைஞர், கட்டிட வேலைகளை செய்கிற சிறப்பானவன். அருமையான கட்டிடங்களை கட்டி நல்ல பெயர் வாங்கினார், நல்ல பணம் சம்பாதிச்சார், நல்லா இருந்தார். திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை. இது எல்லாத்தையும் அவர் மனைவியுடைய தம்பியோ அண்ணனோ அவர் கையில கொடுத்து விட்டு, இவருக்கு என்னன்னா, யாரோ சொன்னாங்களாம், ஏலக்காய் எஸ்டேட்டு வாங்கினா அதுல நிறைய பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாத்தையும் கொடுத்து விட்டு அவர் என்ன செய்தார், ஒரு எஸ்டேட் வாங்க போனார். ஏலக்காய் எஸ்டேட். அவர் இருக்கிறது இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல. ஏலக்காய் டிஸ்ட்ரிக்ட் வாங்க போனார். இவ்வளவோ லட்சங்கள் எல்லா பணத்தையும் எடுத்து அங்கு போட்டு அதை வாங்கினார். திடீரென்று வாங்கி கொஞ்ச நாள்லயே ஒரு பலத்த மழை, காற்று மழை, மண் சரிவு எல்லாம் அப்படியே அடித்து கொண்டு போனது. திரும்ப கடனை வாங்கி திரும்ப அதை சரிப்படுத்தி சீர்படுத்தி
கொஞ்ச நாட்களுக்குள்ளால மறுபடியும் ஒரு பலத்த மழை, எல்லாம் அடைத்து நாசமா போனது. இப்ப கடனுக்கு மேல் கடன் இல்லை, வீட்டை விற்றார், எல்லாவற்றையும் விற்று வாழ்க்கைக்கே திண்டாடி கொண்டிருக்கிறதாக வருத்தத்தோடு சொன்னாங்க. அருமையானவர்களே, மனுஷனுக்கு எப்போ புத்தி கெடுன்னே தெரியாது, எப்போ மனுஷனுக்கு புத்தி கெடுன்னே தெரியாது. நான் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர் நமக்கு ஞானம் தரவில்லை என்றால் அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானார். அப்ப அவர் நமக்கு ஞானமா இல்லை என்றால், அதாவது சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் யார்? கர்த்தர். இந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை புகழுள்ளதாக சிறப்பாய் மாற்றுவதற்கு அங்கே ஒரு ராஜாவுக்கு என்ன தேவைப்பட்டது? ஞானம் தேவைப்பட்டது. எனக்கு ஆஸ்தி தேவையில்லை, ஆஸ்தி இருந்தாலும் அந்த ஆஸ்தியை வச்சு காப்பாற்றணும்னா என்ன வேணும்? ஞானம் வேணும். அழகான மனைவி இருந்தாலும் அவளை வச்சு குடும்பம் நல்லா நடத்தணும்னா என்ன வேணும்? ஞானம் வேணும். நல்ல புருஷன் கிடைச்சிட்டாலும் அவனை வச்சு வாழணும்னா என்ன வேணும்? ஞானம் வேண்டும். பிள்ளைகள் நன்றாக பிறந்தாலும் அவர்களை நன்றாக வளர்த்தி எடுக்க வேண்டும் என்ற என்ன வேணும்? ஞானம் வேண்டும். அருமையானவர்களை, திடீரென்று சாத்தான் ஒரு யோசனை கொண்டு வருவான், ஒரு மனுஷன் ஒரு யோசனை கொண்டு வருவான். அந்த யோசனை வருகிற சமயத்தில் அது தேவனுடைய யோசனையா இல்லை என்றால், அது தேவனுடைய யோசனை என்று யோசனையா இல்லையா என்று நம்ம போல உள்ளவங்க என்ன செய்வோம்? நம்ம போல உள்ளவங்கன்னா நீங்க அப்படி செய்கிறீங்கன்னு நம்பி சொல்றேன். நீங்க என்ன செய்யணும்? முழங்கால் படை போட்டு இப்படி யோசனை வருகிறது, இதை செய்யலாமா, இப்படி நான் பண்ணலாமா, அப்படி என்று முழங்கால் படியிட்டு தேவைப்பட்டால் 2-3 நாள் உபவாசம் பண்ணி தட்டணும், தட்டி கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? என் வாழ்க்கை உம்முடைய கரங்களை நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கப்பட்ட என் வாழ்க்கை இனி என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று சொல்லி தேவனுடைய கரங்கள்ல நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த திருமண ஆலோசனை வந்திருக்கிறது, நான் என்ன செய்யணும்? இந்த ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு யோசனை வருகிறது, இது உம்முடைய சித்தம் தானா? நான் இதை செய்யலாமா? பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்கிறது, அழகாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, ஆனால் இதை நான் செய்யலாமா என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம முழங்கால் படி போட்டு கேட்கும் போது சில சமயத்தில் ஒரு பதிலுமே வராது, ஒரு பதிலும் வரவே வராது. ஒரு பதிலும் வராத உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே நம்ம எங்கேயாவது போய் தீர்க்கதரிசி இருக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும், கர்த்தர் உங்களோடு கூட என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். நானும் தீர்க்க தரிசனத்தை நம்புகிறவன் தான். எனக்கு அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக ஊழியத்துக்கு அழைப்பு ஆண்டவர் பல விதங்களில் பேசினார். ஆனாலும் இல்லை தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேச வேண்டும் என்று கடைசியாக வசனத்தின் மூலமாய் முதலாக பேசினார். பலரை கொண்டு பேசினார். நேரடியாக நான் 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்த பொழுது வசனத்தை கொண்டு பேசினார். இப்போ தீர்க்க தரிசியை ஒருவர் மூலமா எனக்கு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நானும் தீர்க்க தரிசியை தேடி போனேன். போய் அங்கே நான் போய் உட்கார்ந்து அங்கே போய் நான் அவரை காணிக்க கொடுத்து விட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து விட்டு எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கல, எனக்கு இப்படி யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கல. நான் அந்த தீர்க்க தரிசி உடைய சபைக்கு நான் போனேன். அந்த சபைக்கு போய் என்ன செய்தி என்றால், அவர் எனக்கு ஏற்கனவே நான் தெரிந்தவர், கேள்விப்பட்டிருக்கிறேன், அவரை கொஞ்சம் தெரியும். என்ன அவருக்கு தெரியாது, அவரும் எனக்கு தெரியும். அந்த ஆராதனையில் நான் உட்கார்ந்துருந்தேன். அந்த ஆராதனையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அவர் எனக்கென்று ஏதாவது வார்த்தை அதில் வருகிறதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் அங்கே போய் உட்கார்ந்துருந்தேன். அங்கே போய் உட்கார்ந்துருக்கிற வேளையில் ஆண்டவர் அவர் மூலமாக செய்திக்கு எழும்பினவர் பிரசங்கத்துக்கு இடையில பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு அந்நிய பாஷை பேசினார். அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனமா வியாக்கியானம் பண்ணினார். ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாருன்ட்டார். என் வாழ்க்கை அப்படியே புட்டு வச்சுட்டார். இனி என்ன இப்படி உன்னை நடத்துவார் அப்படின்லாம் சொல்லிட்டார். அப்படியே என்ன செய்யறது, உடம்பெல்லாம் ஆமா புல்லரிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஆவியானவர் பேசுற சமயத்தில் நம்முடைய சரீரத்திலே தெரியும்.
நமக்குள்ளால் அப்படியே ஒரு என்ன, நம்ம ரொம்பலாம் புல்லரிக்கும். கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு நல்லாவே நமக்கு தெரியும். வசனத்திலிருந்து பேசும் பொழுதும் நமக்கு நல்லாவே தெரியும், இது எனக்கு நேராக வருகிறது என்று நமக்கு தெரியும். ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், நீ இப்படி செய்வாய், இல்லைன்னா இப்படி நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் எதிர்பார்த்தது அப்படி அல்ல. ஆனால் நான் எதிர்பார்த்ததன்படியாக அதை நான் அப்படியே எடுத்துக்கொள்ளாமல் ஆண்டவர் மறுபடியும் கர்த்தர் எனக்கு என்ன சொல்கிறார் என்று சொல்லி அநேக ஆண்டுகளாக நான் காத்து இருந்து, கடந்த வாரத்தில் தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் எதிர்கால திட்டத்தை குறித்து நான் யோசிப்பதற்கு நான் யோசித்து நான் எப்படியாவது குதித்து விடுவதல்ல, ஓடி விடுவதல்ல, என் விருப்பப்படி செய்து விடுவதல்ல, இருக்கிற இடத்தை விட்டு ஓடி விடாதபடிக்கு, இருக்கிறதான ஆசீர்வாதங்களை விட்டு நாம் நம்முடைய யோசனையின்படி பல காரியங்களை தவறாய் செய்து விடாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்கணும். ஆகவே தீர்க்கதரிசிகளை போய் தேடி அவரிடத்துல நீங்க முழங்கால் படி போட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்காதுங்க. அவன் தப்பு தப்பா சொல்லுவான், பொய்யா சொல்லுவான். இப்போ ஒரு உண்மையான தீர்க்கதரிசி 99% கிடையாது. இங்கே அபூர்வமா இருக்கும். நீ தீர்க்கதரிசின்னு போர்டு போட்டிருக்கிறவெல்லாம் அவன் தீர்க்கதரிசி அல்ல, கள்ள தீர்க்கதரிசிகள். ஆகவே ஜாக்கிரதையாய், இல்லை என்றால் கடைசியில நீங்கள் புத்தி கெட்டு போவீர்கள். உங்களை புத்தியை கெட்டு கெடுக்கிறது தீர்க்கதரிசி கெடுத்துருவான். நான் சொல்றேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு தீர்க்கதரிசியை நம்பி ஒருத்தன் போனா, அங்க போன பொழுது அந்த தீர்க்கதரிசி சொன்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ எங்க வீட்டில் வந்து தங்கணும் அப்படின்னாரு. கர்த்தர் சொன்னாராம், வீட்டில் வந்து தங்கு. ஆண்டவர் அவன்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டார், நீ போன வழியா திரும்பி வராத, எங்கேயும் தங்கக்கூடாது, நீ நேரே வந்துட்டு நேரே நீ போயிடணும், உன் வேலையை ஊழித்து முடிச்சுட்டு எங்கேயும் இடையில தங்கக்கூடாதுட்டார். ஆனா ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, என்ன தீர்க்கதரிசி? பைபிள் அப்படிதான் சொல்லி கிழட்டு தீர்க்கதரிசின்னு சொல்லப்பட்ட. அப்படி அடுத்து என்ன, கிழவன்மார்கள் வயசானவங்களை குறைத்துல கிழட்டு தீர்க்கதரிசின்னு சொன்னா சரியில்லாத தீர்க்கதரிசி, ஓல்டு தீர்க்கதரிசி. ஒரு காலத்துல அவன் தீர்க்கதரிசி இருந்தான், உண்மைதான், பிரபலமா இருந்தான். இப்போ அவன் ஓல்டு, இப்ப இல்லை. அது அந்த அன்னைக்கு ஓல்டா இருந்தவன் தான், அன்னைக்கு நல்லா தீர்க்கதரிசனம் சொன்னவன் தான். கர்த்தர் சொன்னாருப்பா அப்படின்னு சொல்லி வந்து தங்கும்படி சொன்னான். அவன் ஆண்டவர் சொன்னாரா? சூழ்நிலை பார்த்தா இவனுக்கும் களைப்பா இருக்கு, இவனுக்கு சாப்பாடு வேணும். ஆகவே அந்த தீர்க்கதரிசி, அதாவது அவன் பிரபலமானவன் அவன் என்று சொல்லி, இவன் வயதானவன் என்று சொல்லும் பொழுது, மூத்தவனாச்சே என்று சொல்லும் பொழுது, இவன் அதை நம்பி போய் தங்கினான். கடைசியில் நடந்தது என்ன தெரியுமா? சிங்கம் அவனை வழியில் அடித்து என்ன செய்தது? திரும்பி போகும்போது சிங்கம் வழியில் அடித்தவனை கொன்றது. அந்த கிழட்டு தீர்க்கதரிசியை போய் எடுத்து வந்து அடக்கம் பண்ணான். உங்க அடக்காரதைக்கு வருவான் தீர்க்கதரிசி, அடக்காரதைக்கு வருவான். நீ சாகிறதுக்கு அவன் தான் காரணமா இருப்பான். அப்படினால ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அங்க போய் அவங்கிட்ட கேட்டா நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். வர்ற வழியிலே சர்ச்சைக்கு வரும் பொழுதே, இல்லைன்னா வந்துட்டு போகும் பொழுதே ஒரு யோசனை வரும். இந்த கைரேகை பார்த்துட்டு போயிடலாம், இந்த ஜாதகத்தை ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்காத, நாள் பார்க்காத, நேரம் பார்க்காத, ராகு காலம் பார்க்காத. பார்த்தா அவன் புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அந்த பக்கமா கொஞ்சம் திரும்பலாம் யோசித்தேன்னா உன் புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வேத வசனத்தை நம்ம வாசித்து அந்த வசனத்தின்படி நடக்கும் பொழுது நம்முடைய புத்தி நல்ல தெளிவா இருக்கும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க, தெளிச்சல் வந்துடும். எல்லாம் குழப்பமும் போயிடும். வயிறு நிறைய சாப்பிட சாப்பிட புத்தி என்ன செய்யும்னா ஒரு மாதிரி மந்தம் ஆயிடும், ஒரு மாதிரி மந்த புத்தி ஆயிடும். அப்பப்ப லிமிட்டா சாப்பிடுங்க. சோத்திரம், லிமிட்டா சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. நீ போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில் என்ன செய்? கத்தி வை. அதனால உங்க சாப்பாடு ரொம்ப பார்த்து சாப்பிடுங்க. அதுக்காக நல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. அதுக்காக
என்னன்னா சாப்பாட்டு பிரியனாக சாப்பாடு 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 சாப்பிட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா அப்படியே ஒரு மதப்பாயிடும், ஒரு மாதிரி தூக்கம், ஒரு சோம்பல் எல்லாம் வந்துடும். அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அடிக்கடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அடிக்கடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். கொஞ்சம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பாருங்க. ஒரு முதல் நாள்ல என்னன்னா இருக்கிற தெளிச்சலும் போயிடும். ஒரு நேரம் உபவாசம் பண்ணும் பொழுது பைத்தியம் பிடிச்சிடும், அப்படியே பசி கொடுமை என்னென்னவோ பிசாசு வந்து பேசுவான். ஆனா 3 நாள் உபவாசித்த பிற்பாடுதான் 3ஆவது நாள் தான் தெளிச்சலே வரும். புத்தி தெளியணும்னா குறைஞ்சபட்சம் 3 நாள் உபவாசம் பண்ணணும். 2 நாள் தாண்டி 3ஆவது நாள் ஆற டைம்ல புத்தி நல்லாவே தெளிஞ்சிரும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல இருந்து ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை என்ன செய்வார்? சரியாய் நடத்துவார். ஆமென். அவர் தம்முடைய ஞானத்தை விளங்க பண்ணுவார். ஞானத்தை விளங்க பண்ணுவார். தவறா போய் ஏலக்காய் எஸ்டேட்ல மாட்டிக்கிட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தவறா போய் லாரிக்குள்ள மாட்டிக்கிட மாட்டேன். திடீர்னு லாரி வாங்கலாம், உனக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு தொழில போய் செய்வதற்கு பிசாசை தூண்டி விட்டுருவான், இல்லை எவனவர்த்தன் தூண்டி விட்டுருவான். அப்படி செய்யாம ஆண்டவர் வழிகாட்டுகிறது போல நம்ம போகிற சமயத்துல அவர் நம்மை சரியாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு ஞானத்தை தாங்கப்பா, தெளிந்த புத்தியை தாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா. என் வாழ்க்கையிலே நான் சிறந்திருக்கும்படி உம்முடைய ஞானம் வேண்டும், உம்முடைய ஞானம் வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும், உம்முடைய உதவி எனக்கு வேண்டும், உம்முடைய ஒத்தாசை எனக்கு வேண்டும். தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் அவரிடத்துல நம்ம கேட்கணும். எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? அவருடைய கிருபை கேட்கணும். அவருடைய கிருபை நமக்கு வேணும். அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒன்றையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அவருடைய கிருபை 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 ஆண்டவரே உம்முடைய கிருபை. தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்தி ஆண்டவருடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது கர்த்தர் கிருபை தருவார். அகங்காரத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது, பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. பரவாயில்லை, நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு ஒரு பெருமை வந்தது, ஒரு மேட்டிமை வந்தது. நான் என் பலத்தினால என்னுடைய பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் நான் கட்டினேன், எனக்கு என் மகிமைக்கென்று என்று சொல்லி ஒரு சுய மகிமையை அவன் தேடிக்கொண்டான். பெருமை அவனுக்குள்ளே வந்தது. உங்களுக்கு நல்ல ஆண்டவர் கார் கொடுத்துட்டாரா? கார்ல போகிற சமயத்துல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. ஆத்திரமா போகாதுங்க, எங்கேயா போய் மோதிடுவீங்க. ஆத்திரம் மட்டும் இல்லை, என்ன செய்யணும்? தாழ்மையோடு ஓட்டணும். சைக்கிள் காரனை பார்த்துட்டு என்ன செய்வாங்க? இப்படியே போயிடுவான். கவனிச்சிருக்கீங்களா? சில டிரைவர்கள் பார்த்தீங்கன்னா சைக்கிள் காரனை பார்த்தா அப்படியே அவன் பக்கம் ஒரு நெருக்கி அப்படி போய் ஒரு பயம் காட்டணுமா. இவர் கார்ல போறாராம், நீ என்ன சைக்கிள்? நான் சொல்லுவேன் டிரைவர்கிட்ட, தொலைச்சு போடுவாரு, நீ என்ன செய், திமிரு காட்டாத, தாழ்மையா வண்டியை ஓட்டு, தாழ்மையா வண்டியை ஓட்டு. அதனால நான் கார்ல போறேன், எனக்கு கார் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த பெருமை வந்து விடக்கூடாது. நான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற பெருமை வந்துடக்கூடாது. படிச்சவங்க எல்லாம் பார்த்தாச்சு, கார் ஓட்டினவங்க எல்லாம் பார்த்தாச்சு. இன்னைக்கு எல்லாமே ஆண்டவருடைய கிருபையை இழந்த போனவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் என்ன செய்யறார்கள்? மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, இல்லைன்னா மண்ணு கொப்பா இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. ஆகவே நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் நடந்த உடனே ஒரு பெருமை வரும், ஒரு மேட்டிமை வரும், ஒரு அகங்காரம் வரும், ஒரு ஒரு விதமான ஒரு திமிர் வரும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. என்ன செய்யணும்? ஆண்டவரே ஒரு மருமகளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். மாமியார் மருமகள் சண்டையிலே கடைசி பெரிய யுத்தமே நடந்துரும். அதனால என்ன செய்யணும்? ஆண்டவரே நீ கொடுத்த மருமகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல ஒரு கல்யாணம் நடத்தி தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என் பிள்ளைகள் எத்தனை மார்க்கு? 500க்கு 500 மார்க் வாங்கினாங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளியெல்லாம் கூட்டு கூவிட்டு நடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் சாட்சி சொல்லலாம். ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் சாட்சி போனோம், ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் இந்த மாதிரி அதனால தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லணும். என் பிள்ளை படிச்சது, நான் அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணேன், ராத்திரிலாம் தூங்காம இருந்து உதவி செஞ்சேன், நான் காப்பி போட்டு கொடுத்தேன், டீ போட்டு கொடுத்தேன், அதனால தான் பாஸ் பண்ணேன். இல்லை, ஆண்டவருடைய கிருபை
நீ ஜெபம் பண்ண. நான் ஜெபம் பண்ணேன், அவனுடைய கிருபையினால என் பிள்ளைக்கு 500 மார்க் கிடைச்சது, என் பிள்ளை டாக்டர் ஆனா இல்லை என்ஜினியர் ஆனா அப்படின்னு சொல்லணுமே தவிர நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க பெருமையை பேசவே கூடாது. உங்களை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதல்ல, தேவனை வெளிப்படுத்த வேண்டும். கையிலவே சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லு அல்லேலூயா. தாழ்மையா இருங்க, தாழ்மையா இருங்க. தேவ கிருபையை நம்ம இழந்துடவே கூடாது. சவுல் தேவ கிருபை என்ன செய்தான்? இழந்து போனான். அவனை ஆண்டவர் அவன் ராஜாவாக்கினார், அவனை கர்த்தர் ராஜாவாக்கினார் என்கிறதை மறந்து போனான். நமக்கு வீடு கொடுத்தவர் ஆண்டவர், நமக்கு நம்ம ஊழியக்காரனா என்ன வச்சிருக்காரு? அது ஆண்டவர் தான் வச்சிருக்காரு. இன்றைக்கு வச்சிருக்காரு, நாளைக்கு நான் அவரை மறந்து விட்டேன் என்றால் ஆண்டவர் சீரோவாக்கிடுவார். அவருடைய கிருபை இல்லாமல் ஊழியக்காரனா இருக்க முடியாது. அப்படி கிருபை இல்லாமல் நாம் இந்த உலகத்துல நாம் சிறப்பா இருக்கவே முடியாது. கையெழுத்துக்கு ஆண்டவர் நம்முடைய கிருபை தாங்கப்பா, நான் சிறப்பா இருக்கணும்னா, நான் சிறப்பா செய்யணும்னா, நான் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் எனக்கு உங்களுடைய கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும். திரும்ப அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். என்ன? உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன். ஒரு கேள்வி என்னன்னா, சிறப்பாக ஆன பிற்பாடு புகழ்ச்சியும் கீர்த்தியும் வருமா, இல்ல புகழ்ச்சியும் கீர்த்தியும் வந்த பிற்பாடு சிறப்பு வருமா? யோசிக்கல யாரும். சிறப்பு வந்தா தான் புகழ்ச்சியும் கீர்த்தி வரும். நீங்க சிறந்து இருந்தாதான் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையும் வரும். ஆகவே நீங்களே உங்க மகிமையை தேடிக்கொள்ள வேண்டாம், நீங்களே உங்கள் புகழை என்ன செய்ய வேண்டாம், தேடிக்கொள்ள வேண்டாம். இன்னைக்கு அவங்கள அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு கல்யாண கார்டு அடிச்சா கூட அதுல நல்லா தெரியும் இவங்க எந்த அளவு புகழ் தேடுறாங்கன்னு சொல்லி, எவ்வளவு பெருமையை தேடுறாங்கன்னு சொல்லி. நம்ம முன்னால ஒரு பாஸ்டர் அவருடைய மகனை பற்றி கேட்டேன், விவாக சம்பந்தமாக. மகன் அவர் டாக்டர் போட்டிருக்கீங்களே, எங்க என்ன டாக்டர் அப்படின்னு கேட்டேன். இல்லை அது வந்துன்னார். அது வந்துன்னா எது வந்துன்னு இல்லை, அது சும்மா கிடைச்சது அப்படின்னார். சும்மா கிடைச்ச டாக்டர், பெருசா டாக்டர். இன்னைக்கு பாஸ்டருடைய பிள்ளைகள் அப்பா அம்மாவும் டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்துடுறாங்க. 10,000 ரூபாய் கூட டாக்டர் கிடைக்கும். டாக்டர்னு போடுறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. அந்த மாதிரி தவறான விதத்தில் உங்கள் புகழ்ச்சியும் உங்கள் பெருமையும் தேடிக்கொள்ள வேண்டாம். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவான். ஜாதியை போடுறதுல ஒரு பெருமை, ஜாதியில அல்ல புகழ்ச்சி, உன் ஜாதியில் அல்ல புகழ்ச்சி, உன் நிறத்தில் அல்ல புகழ்ச்சி, நிறைய ஆபரணங்களை போட்டுக் கொள்வதில் அல்ல புகழ்ச்சி, மற்றவர்களுக்கு உன்னுடைய உடையை காண்பித்துக் கொள்வதில் அல்ல புகழ்ச்சி, உன்னுடைய குணத்தினாலே புகழ்ச்சி, உன்னுடைய குணத்தினாலதான் புகழ்ச்சி. அதைத்தான் தீமோத்தேயுல படிக்கிறோம். வெளியில உள்ளதான் அலங்காரம் அல்ல, உள்ளால உன்னுடைய நற்குணங்கள். வாசித்து முடிக்க போறோம். நீதிமொழியின் புஸ்தகத்துல கடைசி அதிகாரத்துல கடைசி 2-3 வசனங்களை வேகமா படித்து நம்ம எழுப்பி ஜெபிக்க போறோம். அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறாள், சிறந்தவள். அல்லேலூயா. உலகத்துல உள்ளதான் பெண்கள் மேலே நீ சிறந்தவள். குணசாலிகள் உண்டு அப்படின்னா சபையில தான் சொல்ற. தேவ ஜனங்கள் அவர்களே நல்ல குணசாலிகள் உண்டு, ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் நீ மேற்பட்டவள், சிறந்தவள். அப்படின்னா குணத்துல சிறப்பா இருக்கணும். எத்தனை குணத்துல சிறப்பா இருக்க விரும்புறீங்க? யாருக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு. குணத்தில் நான் சிறப்பா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் கரங்களை வைத்து காண்பிக்க பார்க்கலாம். கை வைக்கலாம். ஆண்டவரே, நான் குணத்துல நான் சிறந்து விளங்கணும். குணத்துல என்ன செய்யணும்? சிறந்து விளங்கணும்னு சொல்லி கேளுங்க. அவ்விதமா குணத்துல நம்ம சிறந்து விளங்குவோம் என்று சொன்னால், இந்த நீதிமொழி 31 அதிகாரத்தை வீட்டில் போய் படிங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் படிக்கிறது. ஆண்களுக்கு பெண்கள் ஒரு மணவாட்டி சபைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். சபை எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசியுடைய தன்மைகள் எல்லாமே அதுல இருக்கிறது. முதல்ல சிக்கனம் அப்படின்னு ஆரம்பிக்குது. முதல்ல என்ன செய்யணும்? சிக்கனம் அப்படின்னா
அவள் புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யும்? நம்பும். அவள் சம்பத்து என்ன செய்யாது? நான் யோசித்து பார்த்தேன், சம்பத்து குறையாதுன்னா அர்த்தம் என்னது? அவள் புருஷனுடைய இருதயம் நம்பும் என்றால் அவள் கையில கொடுத்தா அதை வீண் பண்ண மாட்டா, அதை சரியா என்ன செய்வ? செலவு பண்ணுவாள். அவள் என்ன செய்வாள்? அவளுடைய வீட்டில் பொறுப்பை கொடுத்தாள், அவள் சரியாக செய்வாள் என்று சொல்லி அவள் சிக்கனமா, சம்பத்து குறையாது. சிக்கனத்தில் ஆரம்பிக்குது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவா. சிறப்பா இருக்கணும்னா நம்முடைய குணத்துல ஒன்று இருக்கணும் தெரியுமா? ரொம்ப செலவாளியா இருக்கக்கூடாது. சும்மா கட்டினா அப்படின்னா செலவு பண்ணக்கூடாது. நம்ம பண விஷயத்திலையும் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். நன்றாக உழைத்து சம்பாதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிக்கனமாய் செலவு பண்ற ஆட்களாக இருக்க வேண்டும். சேர்த்து வைக்கிறவங்களா இருக்கணும். கொடுக்க வேண்டிய கொடுக்கிறவங்களா இருக்கணும். இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் தேவ சமூகத்துல நம்ம எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நிற்போம். ஓ ஹalleluya. வாக்குத்தத்தம் செய்தவர் மாறிடார், அவர் வாக்கு மாறாதவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, அவர் சிறந்ததை உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ சோர்ந்து போயிருக்கலாம், மனம் தளர்ந்து போயிருக்கலாம். ஓ, என் வாழ்க்கையில நான் எவ்வளவு முயற்சி செய்து பார்க்கிறேன், ஆனாலும் என்னாலே சிறப்பாக செய்ய முடியவில்லையே. என் குணத்திலே எந்த விதமான ஒரு சிறப்பும் சொல்வதற்கு இல்லையே. நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னாலும் எனக்கு கோபம் வருகிறது, எனக்கு எரிச்சல் வருகிறது, எனக்கு இச்சையான சுபாவம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் சிறந்து விளங்கணும். நல்ல கைகளை வைத்து கேளுங்க. ஆண்டவரே, என் குணத்துல நான் சிறந்து விளங்கணும், ஞானத்துல நான் சிறந்து விளங்கணும், உங்களுடைய கிருபையை நான் சிறப்பாய் பெற்றுக்கொள்ள வேணும். கைகளை வைத்து எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, ஓ ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரபபலப சந்தரதிபலப. பரிசுத்த ஆவியானவர் ஓ நம்மை நிறைக்கிறார். ஹalleluya. தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறது. ஓ அவர் உங்களை சிறப்பாய் மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில புகழ்ச்சியாய் இருப்பீர்கள், நீங்கள் வாழ்க்கையில கீர்த்தி பெறுவீர்கள், நீங்கள் சிறந்த நற்கந்தமாய் மாறுவீர்கள். கரங்களை கொட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உயிருள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லை, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறுப்பதில்லை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றம் ஏமாண்டு போகப்படவே மாட்டார்.
உயர்ந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. ஹalleluya. எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு இடைப்பட்டீரப்பா. ஆண்டவரே, உண்மையாய் உமது சத்தத்திற்கு செவி சாய்த்து ஆண்டவரே அப்பா, ஆண்டவர் உமது பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் உமது தாசரை கொண்டு ஆண்டவரே நீர் தந்த உமது வார்த்தைகளை அப்பா எங்கள் இருதயத்திலே பதிய வைப்பீராக. ஆண்டவரே, இதை நிலைமரமாய் தங்கி இருக்க இதற்கொண்ட பிரயாசத்திலும் ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் பிரயாசப்பட ராஜா ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் இடைபடுவீராக. உமது சத்தத்தை கேட்கணும் அப்பா. ஆண்டவரே, உமோடு பேசுகிற மாத்திரம் அல்ல ராஜா, நீர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களோடு தொடர்ந்து பேசுவீராக. உமது கிருபை அப்பா எங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும் அப்பா. எல்லா ஞானத்திலும் எங்களை நிரப்புவீராக. குறைவுகள் மாற தேவரீர் உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருக்க எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் தந்த உமது வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பா தாசரே அப்பா, நீர் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய் வைத்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த நல்ல பிதாவே, உடைய கரங்களில் காணிக்க எடுத்துக்கொள்ளலாம், செபிக்கலாம். தேவன் ஆசீர்வதிக்கும்படியா பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கரங்கள் இருக்கிற காணிக்கை அப்பா நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இன்னும் அதிகமாக கொடுக்கும்படியாக அப்பா, எங்களுடைய மேன்மைக்காக அல்ல ராஜா, உமது ஊழியத்தின் மேன்மைக்காக நீர் தந்தீர் அப்பா. அதிலிருந்து ஆண்டவரே அப்பா உமது நாமம் மகிமை கண்டு தருகிறோம். இன்னும் அதிகமாய் உம்மை கிட்டி சேர அப்பா ஆண்டவரே உமது பிள்ளையாய் வாழ சாட்சியாக எங்கள் குறைவுகள் எல்லாம் மாறும்படியாக வேலை ஸ்தலத்திலும் வீட்டிலும் வசிக்கிற இடத்திலும் ஆண்டவரே உமது பிள்ளைகளால் நாங்கள் பெயர் எடுக்க தேவரீர் எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்த நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென்.